மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்கு. 1983ல லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸா ஒரு கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அது வந்து அவர் கத்துக்கிட்ட சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. இதெல்லாம் நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என் அப்பா திரு மாதம்பட்டி தங்கவேல். எல்லாத்தோட ஹீரோ நம்ம அப்பா தான். ஸோ என்னோட ஹீரோ, என்னோட குரு என் அப்பா திரு தங்கவேல் அவர்கள். எங்க அப்பா வந்து சமைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டு ஒரு கல்யாண கேட்டரிங் ஆரம்பிச்சார். நாங்க அடுத்த ஜென்ரேஷன் அந்த சமையலை, அந்த உணவை எங்களோட கிளவுட் கிச்சன் மூலமா ஆன்லைன்ல டெலிவர் பண்றோம். வெட்டிங் கேட்டரிங்ல ஃபுட்டை டெலிவர் பண்றோம். இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ், அதுல வந்து இன்னொரு கம்பெனி மூலமா உணவை டெலிவர் பண்றோம். எங்களோட ரெஸ்டாரண்ட் மூலமா உணவை டெலிவர் பண்றோம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை மல்டிபிள் வெர்டிக்கல் பிசினஸா நிறைய இடத்துக்கு ரீச் பண்றோம். மாதம்பட்டி அப்படிங்கிற பிராண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருஷம் அதோட உழைப்பு இருக்கு. எங்க தாத்தாவோட பிசினஸ் வந்து மோர் விற்கிறது. அவருக்கு 10 வயசு இருக்கிறப்போ எங்க தாத்தா தவறிடுறாங்க. எங்க அப்பா கூட மொத்தம் வந்து 7 பேர் அவர் கூட பிறந்தவங்க. எங்க பாட்டினால எல்லாரையும் நல்லபடியா வளர்த்த முடியல. ஸோ என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 15 வயசு இருக்கிறப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எங்க அப்பாவை வந்து வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க ஒரு எடுப்புடி வேலை செஞ்சு சமையலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட 20வது வயசுல ஹோட்டல் காமத் அப்படின்னு பெங்களூர்ல இருக்கு, அங்க போய் ஹோட்டல்ல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு சமையல் மாஸ்டர் ஆகி சொந்தமா ஒரு சின்ன மெஸ் வச்சு சில காரணங்களால அதை சரியா நடத்த முடியாம திரும்ப அவர் வந்து கோயம்புத்தூருக்கே வந்து விவசாயம் பண்றாரு. அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல செட்டில் ஆகுறாரு. அதுக்கப்புறம் லேத் ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போறாரு. வண்டியில காய்கறி விற்கிறாரு. ஒரு கட்டத்துல ரியலைஸ் பண்றாரு, நம்ம கையில் சமையல் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் இருக்கு, ஏன் நம்ம அதையே செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் 1983ல லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ். அன்னைக்கு தனி ஒரு மனுஷனா ஆரம்பிச்ச அந்த லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸா ஒரு கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு. அது வந்து அவர் கத்துக்கிட்ட சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. எனக்கு சின்ன வயசுல வந்து எங்க அப்பாவோட சமைக்கிற இடத்துக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் பிளேஸ்க்கு போனேன்னா நான் இருக்கிறதே சமையல் கட்டும் டைனிங் ஹாலும் தான். நான் விளையாடுற இடமே அதுதான். அப்ப வந்து எல்லாரும் எங்க அப்பாவோட சமையலை வந்து பயங்கரமா பாராட்டுவாங்க. ஆனா அந்த சமையல்காரன் அப்படிங்கிறத வந்து ஒரு லோ ப்ரொஃபைலா ட்ரீட் பண்றதை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த சமையல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை அதை வந்து மாற்றணும், அது ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ் தான்,